பழைய எழுப்புதல், நடந்த எழுப்புதல்களையும் பார்த்து வசனத்தில் இருக்கக்கூடிய எழுப்புதல்குள்ளே பார்த்தீங்கன்னா 3 காரியம் ஆண்டவர் அசைவாடும் பொழுது அது ஒரு பெரிய அசைவாக, எழுப்புதலாக, ஆசீர்வாதமாக, அநேகர் தொடப்படும்படி, சாபங்கள் உடைக்கும்படி அந்த காரியம் நடக்க வேண்டும் என்றால் அதுல 3 காரியம் முக்கியமாக இருக்கிறது. நான் வசனத்திலிருந்து அதை காண்பிக்கிறேன். முதலாவது காரியம், அதை ஆரம்பிப்பது கர்த்தர் தான். அதை ஆரம்பிப்பது கர்த்தர் தான். ரெண்டாவது, நீங்க பாத்தீங்கன்னா அங்கே ஆண்டவர் ஒரு தரிசனம் உள்ள மனுஷனையோ இல்லை என்றால் பாரமுள்ள ஒரு கூட்டத்தையோ தட்டி எழுப்பி அவருடைய இருதயத்தின் கதறலை புரிய வைத்து அவர்களும் அதற்கு செவி கொடுக்கிறவர்களாக இருக்கிறார்கள். நீங்க எஸ்ரா 1 பாத்தீங்கன்னா யாரெல்லாம் கர்த்தருடைய இருதயத்தை ஏவினாரோ அவர்கள் செவி கொடுத்தார். கர்த்தர் இனிஷியேட் பண்றாரு. ஆனால் அதற்கு ரெஸ்பாண்ட் பண்ணக்கூடிய ஒரு தனிப்பட்ட நபரோ ஒரு கூட்டமோ அங்கே இருக்கிறது. ஆனா 3வது ஒரு காரியம் இருக்குது. இதுதான் ஒரு எழுப்புதல் நிறைவடைகிறதா இல்லையா என்பதற்கு ஒரு அடையாளமாக சரித்திரத்திலும் இருக்கிறது, வசனத்திலும் இருக்கிறது. இந்த 3வது என்னன்னா, ஜனங்கள் இப்பேற்பட்ட ஒரு அசைவுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணணும். கர்த்தர் இருக்கிறார். கர்த்தர் ஒரு நபரை ஏவுகிறார், அவனுடைய இருதயத்தை ஏவி விடுகிறார். ஆனால் 3வது ஒன்று இருக்கிறது. பொதுவாக இருக்கக்கூடிய ஜனக்கூட்டம் இதற்கு என்ன பண்ணணும்? ரெஸ்பாண்ட் பண்ணி செவி கொடுக்கும் பொழுதுதான் அங்கே ஒரு அசைவு இருக்கிறது. I'll give you an example. நோவா மூலமாக ஆண்டவர் ஒரு எச்சரிக்கையை கொடுக்க சொன்னார். எப்பா, நான் மழை வர வைக்க போறேன், நீ என்ன பண்ணு, பிரசங்கம் பண்ணுன்னு. அவனும் 100 வருஷத்துக்கு மேல பிரசங்கம் பண்றான். ஆனா குடும்பத்தை தவிர்த்து யாருமே கர்த்தரை ஏற்றுக்கொள்ளவில்லை. யாருமே அந்த செய்திக்கு செவி கொடுக்கல. வசனம் சொல்லுது, he was a preacher of righteousness. நல்ல செய்தியை பிரசங்கித்தவன், ரொம்ப நாட்களாக பிரசங்கித்தான். ஆனா ஜனங்கள் செவி கொடுக்கவில்லை. எலியா தீர்க்கதரிசி, ஆண்டவரால் ஏவப்பட்ட ஒரு தேவ மனுஷன், பாரத்தை வைத்து என்ன பண்றான்? பலிபீடத்தை செப்பனிடலாம், ஆண்டவருடைய இருதயத்தை அப்படியே கம்யூனிகேட் பண்றான். ஆனா கடைசியில பாத்தீங்கன்னா ஜனங்கள் அங்கே ரெஸ்பாண்ட் செய்யவில்லை. எத்தனை நாட்கள் குந்தி குந்தி நடப்பீர்கள் என்று கேட்கிறான். ஆனா ஜனங்கள் என்ன பண்ணல? ரெஸ்பாண்ட் பண்ணல. அதனால அங்கே ஒரு எழுப்புதலோ ஒரு அசைவோ வரவில்லை. சொல்றது புரியுதா? கர்த்தர் இனிஷியேட் பண்றார், ஆரம்பிக்கிறார். ஒரு தேவ மனுஷன் பாரத்தோடு அந்த பாரத்தை புரிந்து கொள்ளுகிறான், வானத்திலிருந்து அக்னியை கொண்டு வருகிறான். ஆனால் ஜனங்கள் என்ன பண்ணல? செவி கொடுக்கவில்லை. எலிசாவின் காலகட்டத்திலும் இதுதான் நடந்தது, எரேமியாவின் காலகட்டத்திலும் இதுதான் நடந்தது, ஏசாயாவின் காலகட்டத்திலும் இதுதான் நடந்தது. அநேக மைனர் ப்ராஃபெட்ஸ் பார்த்தீங்கன்னா இதுதான் நடக்கிறது. கர்த்தர் அசைவாட விரும்புகிறார், ஒரு மனுஷன் அதற்கு செவி கொடுக்கிறான். ஆனால் ஜனங்கள் அதற்கு செவி கொடுக்காத பொழுது அங்கே ஒண்ணுமே நடக்காததை நாம் பார்க்கிறோம். அப்ப இதில் என்ன புரிந்து கொள்கிறோம்? ஒரு எழுப்புதல் ஹிஸ்டாரிக்கலான எழுப்புதலாக இருந்தாலும் சரி, வசனத்திலிருந்து ஒரு எழுப்புதலாக இருக்க வேண்டும் என்றாலும் சரி, இந்த 3 காம்பினேஷன் இருக்கணும். தேவனால் அழைக்கப்பட்ட ஒரு மனுஷனோ ஒரு கூட்டமோ அதற்கு செவி கொடுத்து தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்க கூடிய ஒரு ஜனக்கூட்டம். புரியுதா? வல்லமையான தேவ மனுஷனா இருந்தாலும் ஜனங்கள் ரெஸ்பாண்ட் பண்ணலனா அங்கே எழுப்புதல் நடக்காதது என்பதுதான் வசனம் காட்டுகிறது. So the master is there, the minister is there, the ministry is there, the masses are there. மாஸ்டர் கர்த்தர் இருக்கிறார், மினிஸ்டர் ஊழியக்காரர் இருக்கான், பாரப்பட்ட ஆட்கள் இருக்கிறாங்க, மினிஸ்ட்ரி ஊழியம் இருக்கு. அதே சமயத்துல மக்களும் இருக்கிறார்கள். இதிலே ஒரு அசைவு வர வேண்டும் என்றால் அது ஒரு சின்ன கூட்டம் ரெஸ்பாண்ட் பண்ணாலும் பரவாயில்ல. எழுப்புதல் என்றால் சரித்திர ரீதியாகவும் சரி, வசனத்தில் ரீதியாக இருந்தாலும் சரி, இந்த 3மே கம்பைன் ஆகும் பொழுதுதான் ஒரு அசைவை பார்க்கிறோம். ஒரு டிவைன் ஹியூமன் ரிலேஷன்ஷிப். புரிஞ்சிருந்தா ஒரு அலைய சொல்லுங்க.